தகப்பல் மின்னி என்று சொன்னதுனால அவங்க குடும்பத்துல என்னென்னலாம் செய்யப்பட்டதோ அத்தனையும் இந்த உலக அழிவுக்கு அல்லாஹ் அமலாக்கிட்டான். நமக்கான செய்தி என்னன்னா, நாமளும் செஞ்ச அமல்களை தொடர்ந்து செய்யணும். அதே நேரத்தில் தகப்பல் மின்னி என்னிடம் ஏற்றுக்கோ நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நம்ம வாரிசுகள் அல்லாஹ் தொழ வைப்பான். நம்ம குடும்பத்துல எல்லாரையும் அல்லாஹ் தொழுகையா மாத்துவான். நாம கவலைப்படல, நாம அல்லாஹ்ட்ட அமலை ஏற்றுக்கொண்டு சொல்லலைன்னா நம்மளோட அல்லாஹ் முடிச்சிருவான். நம்ம பிள்ளைகள் அல்லாஹ் தொழுகையா ஆக்க மாட்டான். நம்ம குடும்பத்துல யாரையும் அல்லாஹ் தொழுகையா ஆக்க மாட்டான். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, காலம் வேகமா போயிட்டு இருக்கு. இல்ல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் ஒரு கியாமத்து மறுமையை நோக்கி மௌத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. இஸ்ராயல் வந்தா அல்லாஹ் அக்பர் போக வேண்டியதா. அடுத்த ஜெனரேஷன் நாம தான். நாம தொழுகையாளியா இல்லைன்னா பள்ளிவாசலுடைய நிலைப்பாடுகள் என்ன யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசலுடைய தொழுகையாளுடைய நிலைப்பாடு என்ன சிந்திச்சு பாருங்க. வயதானவர்கள் இருக்கிறதுனால பாருங்க, எல்லா பள்ளிவாசல் ஏறக்குறைய 160% வயதானவர்கள் பள்ளிக்கு வந்துடுறாங்க. 40% வாலிபர்கள் வீட்டுல சும்மாதான் இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த ரமலான் 3 கட்ட மனிதர்களை பார்த்தது. அதுல 3வது கட்ட மனிதர்கள் ரமலானும் ரமலான் அல்லாத காலமும் அவர்களுக்கு 2 ஒண்ணுதான். சொல்லுவாங்கல்ல, இவன் காதுல சங்கு ஊதுறது ஒண்ணுதான், இவன் காதுல சங்கு ஊதாம இருக்கிறது ஒண்ணுதான். அது மாதிரி பயானும் பிரயோஜனம் இல்லை, பயான் செய்யாம இருந்தாலும் பெரிய தப்பு இல்லை. காரணம் என்ன? அவன் எதையும் பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பமன் கான யர்ஜு லிகா அமல், அல்லாஹ் அழகாக பேசுவான். லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹ் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பி அஹதா. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, என்னுடைய அடியார்கள் அமல் செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வை வணங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா மறைமுகமான ஒரு ஷிர்க வச்சிருக்கிறார், முகஸ்துதி. அப்படிங்க, முகஸ்துதி. ரமலான்ல அமல் செய்தவர்கள் ரப்புக்காக செஞ்சா அவர்கள் குட்மேன், அல்லாஹ் அவர்களை உயர்த்திடுறான். ரமலான்ல அது அல்லாஹ்வுக்காண்டி செய்யாம பிறர் என்னை பார்க்கணும், நான் ஒரு நோன்பாளி, நான் ஒரு முசல்லி, நான் ஒரு பயபக்தி, நான் ஒரு தக்வாதாரி, என்னை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அமல் செய்தால் இந்த அமல் அல்லாஹ் சொல்றான் முகஸ்துதி ஒளிஞ்சிருக்கு. இந்த முகஸ்துதிக்காக நீ செஞ்ச அமல் எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. 1 மாச காலம் பகலையும் இரவையும் தள்ளாத குறையா தள்ளி பசிச்சு தாகிச்சு எல்லா ஹராம தவிர்த்து ஹலாலையே ஒரு கட்டத்துல ஹராமா எடுத்துக்கிட்டு இப்படி கட்டுப்பாடோட வாழ்ந்த நம்மள அல்லாஹ் கடைசியா என்ன சொல்லி உதாசீனப்படுத்துறான், நீ பண்ண அமல்ல முகஸ்துதி இருக்குப்பா, நீ எனக்கு வேண்டி பண்ணலையேப்பா. அல்லாஹ் அந்த அமலை தூக்கி வீசிடுறான். இப்ப கவலை வேணும். முடிய போகக்கூடிய இந்த தர்மத்துல நல்ல முடிவுகளை நாம தான் எடுக்கணும். அடுத்து தொழ போறோமா, அடுத்து தொடர்ந்து அமல்ல நிக்க போறோமா, இந்த அமல்ல நாம தொடர்ந்து ஜெயிக்க போறோமான்ற ஒரு கேள்வி இந்த ரமலானுடைய நெருக்கத்தை நாம் எல்லோருக்கும் உள்ளத்துல வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்